அச்சரசல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறார்கள் பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் ஆய்வாளர் அருண் கிருஷ்ணமூர்த்தி. நன்றி. ஜூன் மாதம் 2014ஆம் ஆண்டு ஒரு கட்டிடம் சென்னை போரூர் அருகே இருக்கக்கூடிய மௌலிவாக்கத்தில் இடிந்து விழுகிறது. அதைத் தொடர்ந்து அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அடுத்த கட்டிடம் எப்பொழுது இடிக்கப்படும் என்ற கேள்வி பலர் மனதில் இருந்து கொண்டிருந்தது. அதோட இடிபாடுகள் இன்னைக்கு நடக்கவிருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது. அது எப்போ இடிக்க போகிறாங்க, இன்னும் சிறிது நேரத்தில் இடிக்க போகிறாங்க. இதற்கான பல அரேஞ்ச்மெண்ட்ஸை அரசாங்க தரப்புலேருந்து மாவட்ட ஆட்சியர் தரப்புலேருந்தும் நிறைய அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்காங்க. 100 மீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய மக்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கல்யாண மண்டபத்தை தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள். இது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னும் பல அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. டெக்னாலஜி ஹை-எண்ட் டெக்னாலஜி உபயோகப்படுத்தி இந்த கட்டிடத்தை 10 வினாடியிலிருந்து 1 நிமிடத்துக்குள்ள தகர்த்தர முடியும் அப்படிங்கிற செய்திகளும் வருது. இது குறித்து தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக ஒரு டெமாலிஷன் எக்ஸ்பர்ட் அளித்த பேட்டியை முதலில் பார்த்துவிட்டு நாம் இதோடைய டிஸ்கஷனுக்குள்ள போகலாம். வெகு நாட்களாக எதிர்பார்த்து தற்பொழுது இந்த கட்டிடம் ஒரு 4 மணி அளவில் இடிக்கப்பட உள்ளது. இது குறித்து இந்த கட்டிடத்தை இடிக்கும் நிறுவனத்தைச் சேர்ந்த நிர்வாக இயக்குனரான பொன்லிங்கம் அவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்துல கேட்போம், நீங்கள் இந்த ப்ராஜெக்டை என்ன பண்ண போகிறீங்க, என்ன பிளான் ஆக்சுவலாக, அதை எப்படி இதை இடிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கீங்க, எத்தனை மணிக்கு இந்த கட்டிடமானது சரியாக இடிக்கப்படும் சார்? காலையில் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஒர்க்குங்க. அப்ராக்சிமேட்டாக ஒர்க்கு முடிகிறதுக்கு ஒரு 4 to 5 மணி, ஒரு 4 o'clock, அரௌண்ட் 4 o'clock வரைக்கும் முடிஞ்சிருங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு ஒரு பர்டிகுலர் டைமில் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி அந்த டைமில் இதை முடிச்சிருவாங்க, பில்டிங் முடிச்சிருவாங்க. ஓகே சார், இப்போ இந்த கட்டிடத்தை இடிக்க போகிறீங்க, என்ன மாதிரியான அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் பயன்படுத்துகிறீங்க சார்? இது பணிகள் எப்போலேருந்தே துவக்க ஆரம்பிப்பீங்க? உங்களுடைய இறுதிக்கட்ட பணியானது எப்போ துவங்கும்? அந்த வெடிமருந்தெல்லாம் எப்போ பொறுத்த ஆரம்பிப்பீங்க சார்? ஒரு 8 மணிலேருந்து பொறுத்தருக்கு ஆரம்பிப்பாங்க. சாயந்தரம் ஒரு 5 மணிங்கிற மாதிரி முடிஞ்சிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அவன் சொன்ன மாதிரி ஒரு 4 மணி அந்த ரேஞ்சுக்கு அப்ராக்சிமேட்டாக 4 மணிக்கு முடிஞ்சிருங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டைமில் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி பிளாஸ்டிங் முடிச்சிருவோம். சார், எத்தனை கட்டிடம் இந்த மாதிரி நீங்கள் இடிச்சிருக்கீங்க? இந்த இடிக்கிற சமயத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதற்கான முன்னேற்பாடுகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு சார்? பிரச்சனைகள்ங்கிறது சார், இந்த வாரம் ஏற்கனவே நாங்கள் 2003 இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோங்க சார். ஓவராலாக ப்ராஜெக்ட்னு பார்க்க போனால் ஒரு 50 to 60 கட்டடங்கள் வரைக்கும் செய்திருக்கோம். முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான ஆய்வுகளை செஞ்சு எப்போ இது இடித்து முடிச்சாச்சு, இனி பிரச்சனை இல்லை, இந்த பகுதியில் எல்லோரும் நுழையலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு எப்போ வரும்னு எதிர்பார்க்கலாம் சார்? சார், கட்டடம் எடுத்து முடிச்சோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் கட்டடத்துக்குள்ளே போய் ஒரு ஃபார்மல் இன்ஸ்பெக்ஷன் செய்யணுங்கிற ஒரு முறை, அதுக்காக போய் செய்யுவேன். ஏன்னா இந்த மெத்தடில் ஃபெயிலியர்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. கனெக்ஷன்ஸ் சீக்வன்ஷியல் கனெக்ஷன்ஸ்ன்றனால ஃபெயிலியர் இருந்ததுனால் பிளாஸ்டிங்கே நடக்காது. அப்படி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபார்மலாக போய் செக் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் ஒரு அதிகபட்சம் ஒரு 1/2 hourல கிளியரன்ஸ் கொடுத்துருவோம். மேற்கு சென்னையின் முக்கிய பகுதியான போரூர்லேருந்து குன்றத்தூர் செல்லக்கூடிய ஒரு சாலையிலும் மௌலிவாக்கம் இருக்கிறத பார்க்குறோம். அங்கே பல நடுத்தர குடும்பத்தினர் சிறுக சேமித்து வீடு வாங்க ஆசைப்பட்டு இன்வெஸ்ட் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி, அதில் ஒரு கட்டிடம் விழுந்துருது, இன்னொரு கட்டிடம் இன்னைக்கு இடித்து தகர்க்கப்படுது. ஸோ இது ஒரு அர்பன் ட்ரீமோட கொலாப்ஸாக நம்ம பார்க்கலாமா? புவர் அர்பன் பிளானிங், இப்படி பல விஷயங்களை நம்ம இதில் எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா? நிச்சயமாக. அதாவது இதில் இந்த தொழில்நுட்ப ரீதியாக இப்படி கட்டடம் இடிக்கப்படுகிறது என்று ஒன்று இருக்கிறது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு க்ரௌடட் பிளேஸில் செய்கிறாங்க அப்படிங்கிறது அதுக்கு சேலஞ்சஸ் ஆகுது. அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லன்னா அவங்க பல விதிகளை ரொம்ப கடுமையாக பின்பற்றிருப்பாங்க. அதனால் இதெல்லாம் செய்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. பட் நம்மள மாதிரியான ஒரு நகரங்களில் இது ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இது ஒரு புறம். பட் நீங்கள் கேட்ட மாதிரி இது என்னை பொறுத்தவரையும் ஒரு மனிதாபிமான முறை. அதான் மனிதாபிமான முறைன்னா இது இப்போது இந்த கட்டடம் இடிக்கப்படுவதனால ஏற்கனவே இடிஞ்சு விழுந்த கட்டடம். ஸோ இதில் ஃப்ளாட்டுக்காக வாங்கியிருப்பாங்க. அது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இப்போ பே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய இது மனநிலை ரொம்ப 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 பாதிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு ஏதாவது அவங்களுக்கு அதுக்கு ஒரு மருந்து, அதுக்கு என்ன மருந்து கொடுக்குற மாதிரி அவங்களுடைய மனசு இது பண்ணுற மாதிரி அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஏதாவது செய்யணுங்கிறதா என்னுடைய. ரகுபதி கமிஷனில் கூட அவர் அவுட் சைட் த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்பன்சேஷன், அவங்களுக்கு ஏதோ ஒரு சம் ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அது எது சொல்ல வர, இதை நான் இன்னைக்கு அதை பற்றி ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கு. நேற்று கூட ஒரு அரசியல் தலைவர்கிட்ட நான் சொன்னேன், அதை பற்றி எதாவது சொல்லுங்கள் மத்திய அரசாங்கத்தில். ஏன்னா நேஷ்னலைஸ் பேங்க்ஸில் தான் எடுத்திருக்காங்க லோன்ஸ்லாம்.
ஸோ அது நம்ம அது மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும். அது வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்பன்சேஷன், ஒரு ரிலீஃப். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அப்படிங்கிற டாபிக்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த கட்டிடம் இடிக்கப்பட போகுது. அப்படி பார்க்கும்போது ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு க்ரௌடட் லொக்காலிட்டி, அதுவும் குன்றத்தூர் டு போரூர் சாலை பார்த்தோம்னா சாலையே ஒரு குறுகிய சாலை. பல ப்ரிகாஷன்ஸை எடுத்து தான் இன்னைக்கு வந்து இந்த டெமாலிஷன் நடக்கவிருக்கு. ஸோ நல்லபடியாக நடக்கணும். அது ஒரு இது. இன்னொரு சைடு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது டிலே ஆகிட்டே வந்திருக்கோம். ஏன்னா 2014 ஜூனில் ஒரு மெயின் கட்டடம் இடிஞ்சு விழுது. அதுக்கப்புறம் பல டிலேக்களுக்கு அப்புறம் கோர்ட்டோட இன்டர்வென்ஷன் அப்புறம் இன்னைக்கு இந்த டெமாலிஷன் நடக்குதுன்னு பார்க்குறோம். இந்த டைம் எடுத்துக்கிட்டது வந்து ஜஸ்டிஃபைடுன்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா இது வந்து லேப்சஸ் அப்படின்னு? இல்லை, அதாவது இப்போ இந்த மாதிரியான விவகாரத்தில் எனக்கு அது வந்து அந்த டிலே ஒன்றும் ஒரு பெரிய டிலேவாக எனக்கு தெரியல. முன்னே நடந்திருக்கலாம், அதெல்லாம் ரைட்டு. பட் இப்போ வந்து என்னுடைய இது என்னென்னா, இப்போ இந்த 2 வருட காலம் இந்த கட்டடம் இருந்திருக்கு. ஸோ என்னுடைய இது வந்து இப்போ இடிச்சிட போகிறாங்க. இன்னைக்கு அவர் சொல்கிறார் ஃபெயிலியர் ரேட் ரொம்ப மினிமல் சொல்கிறாரு. பட் இருந்தால் கூட ஒரு ரீகன்சிடரேஷன் பண்ணியிருக்கலாமோ இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஸ்ட்ரக்சரை பற்றி அப்படின்னு எனக்கு தோன்றுறது. பட் அதில் ஒரு ஆங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு கட்டடம் விழுந்துருது, இன்னொரு கட்டடம் நீங்கள் சொல்கிற மாதிரியே ரீகன்சிடர் பண்ணி அந்த கட்டடத்தை இடிக்காமே விட்டுருவோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹைபாத்தட்டிக்கலி ஸ்பீக்கிங். அதில் யார் பேர் மக்கள் குடியேறுவாங்க? ஆனால் ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டி இருக்கிறது தான் வந்து சரியான இதுவாக இருக்கும் அப்படிங்கிறது அது ஒரு வாதம் சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ இந்த டெமாலிஷனை இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம இதே விஷயத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி இங்கே எடுத்திருக்கக்கூடிய ப்ரிகாஷன்ஸ் அதை பற்றி தான் நம்ம கமெண்ட் பண்ணணும். அந்த 100 மீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவாக்குவேட் பண்ணப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்யாண மண்டபத்தை தங்க வைக்கப்படுறாங்க. 12 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே, இன்றைக்கி மதியம் இருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா பவர் ஷட் டவுன் இருக்க போது அந்த ஏரியாவில், போரூர் அந்த ஏரியாவில் எல்லாத்துலேயுமே. அது தவிர பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து டிராஃபிக் ரீஅலைன்மெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ மாவட்ட தரப்புலேருந்து எடுத்துருக்கக்கூடிய ப்ரிகாஷன்ஸ், கவர்மெண்ட் தரப்புலேருந்து எடுத்துருக்கக்கூடிய ப்ரிகாஷன்ஸ் பற்றி உங்கள் கமெண்ட்ஸ்? இல்லை, அந்த திங்க் அது ஒரே ஒரு இது. ஏன்னா அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்த பொழுது அது நம்மளுக்கு வந்து அதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததாக நம்மளுக்கு லாஸ்ட் 25 இயர்ஸில் நான் ஒன்றும் கேள்விப்பட்டதில்லை. ஸோ அந்த ஒரு நிகழ்வு வந்து என்னுடைய இதில் அது வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சுரல் எக்ஸ்பர்ட்ஸு, அவங்க ரொம்ப வெல் குவாலிஃபைடாக இருக்கலாம், அதை கொஞ்சம் டு சம் எக்ஸ்டென்ட் இட் வுட் ஹவ் இன்ஃப்ளூயன்ஸ் தான் என்னுடைய அனுமானம். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த ப்ரிகாஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா கேட்கறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. பட் இந்த சமயத்தில் வந்து சம்டைம்ஸ் அந்த நான் சொல்கிற மாதிரி இந்த ஹியூமன் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அது எப்படி ஹியூமன் மைண்ட் சம்டைம் ஆக்ட் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது பார்வையாளர்லாம் வருவாங்க அந்த இது. ஸோ அதையும் கொஞ்சம் அங்கேயும் வந்து போலீஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து அந்த மக்களை டேக்கிள் பண்ணுறதும் இது பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மௌலிவாக்கத்தில் 2வது கட்டிடம் இடிக்குவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கு. இப்போ நம்ம நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய தந்தி செய்தியாளர் திரு சதீஷோட இணைகிறோம். வணக்கம் சதீஷ். இன்னைக்கு இப்போ அங்கே என்ன நிலைமை இருக்கு, கிரவுண்ட் சிச்சுவேஷன் என்ன, நேரடி தகவல்கள் உங்களால் ஃபர்ஸ்ட் என்ன பகிர முடியும்? இப்போ அங்கே ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அதை பற்றி உங்களுடைய கிரவுண்ட் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ப்ளீஸ். போரூர் அடுத்த மௌலிவாக்கத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது. இதில் 61 பேர் உயிரிழந்தனர். அந்த கட்டிடம் அருகில் உள்ள மற்றொரு 11 மாடி கட்டிடம் இன்று இடிக்கப்படுவதாக உள்ளது. இதற்காக இந்த கட்டிடத்தில் உள்ள அண்டர் கிரவுண்ட் தரைத்தளம் மற்றும் 5வது தளத்தில் பில்லர்களில் உள்ள துளைகள் இட்டு வெடிபொருள் நிரப்பும் பணி காலையில் நடக்க உள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற உள்ளது. இதற்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அங்கே இப்போ நேர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த போரூர் குன்றத்தூர் சாலை, இந்த சாலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய டிராஃபிக் மாற்றங்கள், அதை பற்றின ஏற்பாடுகள், இங்கே எந்த மாதிரி ஹெவி மெஷினரி வந்திருக்கு, இதை பற்றிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ இந்த சாலையில் இப்போ போரூர் டு குன்றத்தூர் சாலை பார்த்தீங்கன்னா காலை 11 மணி முதல் இந்த சாலை வந்து மூடப்படுகிறது. குன்றத்தூரிலிருந்து போரூர் செல்லும் சாலை வந்து பாய்க்கடை வழியாக மதனந்தபுரம், பாய்க்கடை வழியாக மாங்காடு, பட்டு கூற்றோடு, குமணஞ்சாடி வழியாக போரூர் செல்கிறது. போரூர் 4 வழிச்சாலை முற்றிலும் குன்றத்தூர் செல்லும் சாலை வந்து முடக்கப்பட்டு குமணஞ்சாவடி, ராமாபுரம் இந்த வழியாக தாம்பரம் மற்றும் கிண்டி பகுதிகளில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்போ இந்த 11 மணிலேருந்து இந்த சாலை மூடப்படும். கட்டிடம் இடிக்கப்பட்டு அதன் பிறகு 1 மணி நேரம் கழித்தே இந்த சாலைகள் வந்து இப்போ மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்படும்.
இச்சாலையை பயன்படுத்தும் மக்களுக்கு இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்குறோம். போரூர்லேருந்து குன்றத்தூர் செல்லக்கூடிய சாலை வந்து நிறைய டிராஃபிக் ரீஅலைன்மெண்ட்ஸ் இருக்கிறதையும், இதை தவிர இப்போ அங்கே பவர் ஷட் டவுன் என்ன சிச்சுவேஷன், இப்போ அங்கே கரண்ட் இருக்கா, எப்பத்துலேருந்து பவர் ஷட் டவுன் ஆக போகுது, எந்த ஏரியாக்கள்லாம் பவர் ஷட் டவுன் பண்ண போகிறாங்க, எவ்வளோ நேரத்துக்கு பண்ண போகிறாங்க, இது பற்றின செய்திகள்? இந்த கட்டிடத்தில் உள்ள இருக்க நேற்று நைட்டே வந்து அந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. மற்றும் இந்த கட்டிடத்தை சுற்றியுள்ள 100 மீட்டர் சுற்றியுள்ள அனைத்து வீடுகளிலும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அந்த பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்தில் அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு இந்த பகுதியில் உள்ள அனைத்து மின் இணைப்புகளும் துண்டிக்கப்படும். அதன் பிறகு கட்டிடம் இடித்து முழுமையாக இடிக்கப்பட்ட பிறகு இந்த பகுதியில் வந்து மின்சாரம் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமான அரசு அதிகாரிகள் யாராவது வந்திருக்காங்களா, இல்லை வர போகிறாங்களா, யார் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அமைச்சர் அளவில் ஏதாவது ஆய்வு இருக்குமா, இது பற்றி உங்ககிட்ட ஏதாவது செய்திகள் இருக்கா? காலை நிலவரப்படி இதுவரை முக்கிய அதிகாரிகள் யாரும் வரவில்லை. இனிமேல் கலெக்டர், சிஎம்டி அதிகாரிகள், போலீஸ் கமிஷனர் லெவலில் ஒரு ஆயத்தமாக இருக்கிறார்கள். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது இது எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கும்போது மக்கள் கூட்டம் இருக்கும். இப்போ அங்கே மக்கள் கூட்டம் இருக்கா, இல்லை மக்கள் கூட்டம் கூடாத அளவுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காவல்துறை எடுத்திருக்காங்க, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். காலை முதலே இந்த பகுதியில் எந்தவித கெடிபிடியும் இல்லை. மக்கள் இயல்பு வாழ்க்கை சகஜமாக போய் வந்திருக்கிறாங்க. இப்போ 11 மணிக்கு மேலே இந்த சாலை வந்து துண்டிக்கப்படும். இப்போ இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க போரூர், மதனந்தபுரம், மௌலிவாக்கம், கெருகம்பாக்கம், கொலப்பாக்கம் இந்த பகுதியில் இருக்க இந்த பள்ளிகள்லாம் 4 பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டதுனால அவங்க பெற்றோர்கள்லாம் இந்த கட்டிடத்தின் முன்பு வந்து அவங்க பிள்ளைகளுக்கு இந்த கட்டிடத்தை வந்து ஒரு ஆச்சரிய பொருளாக காமிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்போ நேர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த கட்டிடம் எப்பொழுது இடிக்கப்படும், கரெக்டான டைம் நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த ப்ரொசீஜர் நீங்கள் சொன்னீங்க, பல லெவல்ஸில் பல ஃப்ளோர்ஸில் வெடிமருந்துகள் வைக்கப்பட்டிருக்கு, எல்லாமே எப்பொழுது இடிக்கப்படும், எவ்வளவு நேரத்தில் இந்த கட்டிடம் இடித்து முடிக்கப்படும், இது போன்ற செய்திகள் நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கா? அது மட்டும் இல்லாமல் இடிபாடுகள் அங்கேருந்து இன்றைக்கே எடுக்கப்படுமா, இல்லைனா பொறுத்திருந்து தான் அதை கிளியர் பண்ணுவாங்களா? இதை கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறவர் வந்து நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதாவது வந்து இந்த வெடிபொருள் நிரப்பினதுக்கப்புறம் கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணப்படும். கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணி 10 செகண்டில் வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா இந்த கட்டிடம் இடிக்கப்படும். அது வந்து மதியம் 2 மணிலேருந்து 4 மணிக்குள் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் வெடிக்க வைக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கட்டிடம் இடித்ததுக்கப்புறம் அந்த வேஸ்டேஜ் பொருள்லாம் இவங்க அரசு அதிகாரிகள் எடுக்கணும்னு இவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க, இல்லைனா எடுக்க மாட்டேன்னு நேற்றே சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு இன்னொரு விஷயம் கவனித்தோம் அப்படின்னா, சென்னையில் பரவலாக அங்கங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு. போரூர் பகுதியில் மழை பெய்து கொண்டு இருக்கிறதா? இந்த மழையினால இந்த கட்டிட இடிபாடுகளில் ஏதேனும் நம்மளுக்கு சிக்கல் இருக்குமா, இல்லை மழை பொருட்படுத்தாமல் கட்டிடம் தொடர்ந்து இடிக்கப்படுமா? இந்த கட்டிடத்தில் இருக்க ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, 2014 மழை பெஞ்ச அன்றைக்கி தான் இந்த கட்டிடம் இடிஞ்சு விழுந்தது. இப்போ இன்னொரு கட்டிடம் இடிக்க போகிறாங்க, இன்றைக்கி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இதை மக்கள் கொஞ்சம் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்டிடம் வந்து மதியம் 2 மணிலேருந்து 4 மணிக்கு இடிக்கப்படும். அந்த கட்டிட இடிபாடுகளை வந்து இன்றைக்கி அகற்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி குறைஞ்சது ஒரு 10 நாட்களுக்கு மேலேயாவது ஆகும் அந்த கட்டிடத்தை எடுக்கிறதுக்கு. மதியம் 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே அந்த கட்டிடம் இடிக்கப்படும். மழை பெய்தால் கூட கட்டிடம் இன்னைக்கு இடிக்கப்படுவது உறுதியா இல்லையா? இல்லை, மழைக்கும் அந்த கட்டிடத்தை இடிக்கிறதுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. ஏன்னா அந்த இதில் பயன்படுத்த போகிற வெடிபொருள் அனைத்துமே வந்து நீருக்கு அடியிலையும் வச்சு வெடிக்க வைக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது சூழ்நிலை மழை பெய்ஞ்சதால இந்த கட்டிடத்தை வெடிக்க வைக்க எந்த பாதிப்பும் இல்லை. இடி மின்னல் வராமல் இருக்கணும், அதுதான் அவங்க முக்கியமாக பார்க்குறாங்க. எஸ், தந்தி செய்தியாளர் திரு சதீஷ், நன்றி. அவர் கொடுத்த பல முக்கிய செய்திகள் பார்த்தோம் அப்படின்னா, போரூர்லேருந்து குன்றத்தூர் செல்லக்கூடிய சாலையில் வந்து பல விதமான டிராஃபிக் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய மக்கள் வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கணும். அங்கே இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதி மக்கள் வந்து 100 மீட்டர் சுற்றுவட்டார பகுதி, கட்டிடத்திலேருந்து 100 மீட்டர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸில் கல்யாண மண்டபத்தில் தங்க வைக்கப்படுறாங்க. பவர் சிச்சுவேஷன் வந்து இப்போ அங்கே மானிட்டர் பண்ணிட்டு வராங்க. இன்னும் முக்கிய அரசு அதிகாரிகள் யாரும் வரல, ஆனால் அவங்க விரைவில் வருவாங்க. கலெக்டர் தொடங்கி பலர் வருவாங்கங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. மதியம் 2லிருந்து 4 மணிக்குள்ள கட்டிடம் முழுமையாக இடிக்கப்படும் என்றும், அங்கிருந்து கட்டிட கழிவுகள் வந்து இன்னைக்கே அகற்றப்படுமா அகற்றப்படாதாங்கிற கேள்விகள் இருக்கிறதையும் பார்க்கிறோம். ஸோ இது ஒரு வளர்ந்த நகரம், வளர்ந்து வரக்கூடிய நகரம், அதுவும் ஒரு சபர்பன் ரீஜனில் இந்த மாதிரி ஒரு கட்டிடம் இன்னைக்கு இடிக்கப்பட போகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வருங்காலத்தில் கட்டிடங்கள் கட்ட போகிறதுக்கும், ஏன்னா தொடர்ந்து இங்கே வந்து ரியல் எஸ்டேட் பூம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எந்த அளவுக்கு இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு ஷேக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? ரிஃபார்ம்ஸ்க்கு இது வழிவகுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? அதாவது ரியல் எஸ்டேட் பூம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, பட் ஆனால் இப்போ கடந்த ஒரு சில வருடங்களாகவே ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி டவுன் ஆகத்தான் இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் ஒன்று. ஸோ அதனால் இது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்தும், அதாவது ஒரு நேரடி தாக்கம் ஏற்படுத்துங்கிறது எனக்கு சொல்ல முடியல. ஆனால் வந்து இப்போது
இந்த ஒரு நிகழ்வு இந்த 2014 ஜூன் மாதம் நடந்த நிகழ்வுக்கு பிறகு மக்களுக்கு வந்து இந்த பில்டிங் அவங்க வாங்க போகிற வீடுகள், ஏன்னா அவங்க லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்க போகிறாங்க. அந்த பணம் வந்து அவங்க சம்பாதிச்சது வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு சம்பாதிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் இருக்கு, இன்னும் வேலை பண்ண தொடர்ந்து சம்பாதிக்க போகிறோம், அதெல்லாம் மனசில் வச்சு செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான பண்ணும்பொழுது இந்த வீடுகளை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவங்களுடைய முடிவு வந்து யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடாது. ஸோ முதல்ல தனிப்பட்ட நபர் ஒரு தொழிலில் அவங்க இன்னும் கொஞ்சம் கவனமாக ஜாகிரதையாக, ஏன்னா ஆஃப்டர் ஆல் தேர் மணி, ஹார்ட் எண்ட் மணி. ஸோ அதுதான் நான் என்ன பொறுத்தவரையிலும், ஏன்னா பல சமயத்தில் நான் பார்த்துருக்கேன், சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம், 10 நிமிஷம் பார்த்தோம், உடனே முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிற இது வந்து நிறைய இது இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இது நான் என்ன சொல்கிறேன் வந்து அரசாங்கம் நிறுவன சீர்திருத்தங்களுக்கு முன்பு தனிநபரும் வந்து இதை பற்றி ரொம்ப ஆலோசித்து ரொம்ப சிந்தித்து அவங்க செய்யணும். அது வந்து சம்டைம்ஸ் நம்ம அது மாதிரி செய்யறது இல்லைங்கிறது தான் என்னுடைய இது ஒன்று. ரெண்டாவது, இது வந்து இப்போ இந்த நிகழ்வு, இந்த இன்னைக்கு போகிற இடிப்பு வந்து அந்த தாக்கம் பாதிப்பு வந்து எனக்கு அது ஐ திங்க் அவ்வளோ இதுவாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் இப்போது இந்த இதில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம எப்படி ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி ரிவைவல்க்கு அது தனி டாப்பிக்கு, அதுக்கு வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் நம்ம ரிஃபார்ம்ஸ் நம்ம சொல்லும் பொழுது அது வந்து ஒரு இட்ஸ் வெரி பிக் டாபிக். அண்ட் தென் ரிஃபார்ம்ஸ் வந்து அகெயின் நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல், இன்ஸ்டிடியூஷனல், சிஎம்டிஏ, இது அவங்க எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இதை எடுத்துக்கணும். இதை வந்து இந்த பில்டிங்ஸு, இந்த பிளான், இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்கப்படுகிறது. பட் இல்லாதபடி இன்னும் கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் சீரியஸாக அரசாங்கமும் மற்றவர்களும் வந்து இது வந்து ஆஃப்டர் ஆல் இப்போ இது பார்த்துட்டோம், இதனால் 61 மக்கள் 61 பேர். ஸோ அதனால் இனிமேல் கட்ட போகிற கட்டடங்கள் வந்து எந்த ஒரு வலிமையானதாக இருக்கணும். நம்ம அதில் கொஞ்சம் தளர்ந்துட்டோம்னா, தளர்ச்சி காட்டிட்டோம்னா அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது வந்து அதை பற்றி சிந்திச்சு அப்படி அவங்க அதை செயல்படணும்னு தான் நான் சொல்வேன். எஸ், நம்மளோட தந்தி செய்தியாளர் திரு பாஸ்கர் இணைகிறார். அவர்கிட்ட இன்னும் கூடுதல் தகவல்களை நம்ம கேட்க போகிறோம். திரு பாஸ்கர் வணக்கம். நீங்கள் இப்போ அங்கேருந்து கள நிலவரத்திலேருந்து இந்த நேயர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த கட்டிடம் ஏன் இடிக்கப்படுது, இதுக்கு அருகாமையில் இருந்த கட்டிடம் அனைவருக்கும் தெரிந்த விஷயமா இருந்தால் கூட 2014 ஜூன்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ரன் டவுன் கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2014ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கட்டிடத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கட்டிடமானது இடிந்து விழுந்து 61 பேர் உயிரிழந்தார்கள், 27 பேர் படுகாயமடைந்து சிகிச்சைக்கு பின்பு இல்லம் திரும்பினார்கள். இது தொடர்பான பல்வேறு விதமான தொடர் நடவடிக்கைகள் இருந்தது. 61 உயிர்களை பலிவாங்கிய அந்த கட்டிடத்துக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த 11 மாடி கட்டிடம் இன்று பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி இடைவெளியில் இடிக்கப்பட உள்ளது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதியானது அந்த நாளில் கட்டிடமானது இடிந்து விழுந்தது. அதைத் தொடர்ந்து 3ஆம் தேதி ஜூலை மாதம் ஒரு நபர் கமிஷனானது நியமிக்கப்பட்டது. ரகுபதி தலைமையில் தமிழக அரசு அந்த இடிந்த கட்டிடமானது எப்படி இழந்தது என்பது குறித்து ஒரு நபர் கமிஷன் ரகுபதி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்டு 11ஆம் தேதி ஜூலை 11ஆம் தேதியானது இங்கு நேரில் ஆய்வு நடத்தினார் ஒரு நபர் கமிஷனுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியான ரகுபதி அவர்கள். அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி தமிழக அரசிடம் அறிக்கையை சமர்ப்பித்தார். 523 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில் கட்டிடம் எப்படி இடிந்து விழுந்தது, அதனுடைய பின்னணியில் யார் இருந்தார்கள், இதற்கு பிறகு அருகில் உள்ள கட்டிடத்தினுடைய ஸ்திரத்தன்மை எப்படி இருக்கிறது என்பது போன்ற தகவல்கள் அடங்கிய 523 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் தலைமைச் செயலகத்துக்கு நேரில் சென்று ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதி தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தார். அந்த அறிக்கையில் 158 பேரிடம் நேரடியாக வாக்குமூலங்கள் பெறப்பட்டது. தொழில்நுட்ப வல்லுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான தகவல்களின் அடிப்படையில் அந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டு அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் இந்த கட்டிடத்துக்கு உரிமையாளர்கள் மற்றும் இந்த கட்டிடத்துக்கு அந்த அறைகளை வாங்கியவர்கள், வீடுகளை வாங்கியவர்கள் வழக்கு தொடுத்தார்கள். வழக்கில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தால். அதையடுத்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. மேல்முறையீடு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றமானது தொழில்நுட்ப குழுவை ஒன்றை அமைத்து ஆய்வு செய்தார்கள். அதாவது ஐஐடி வல்லுநர்கள் கொண்ட
பேராசிரியர்கள் கொண்ட அந்த குழுவும் நேரில் வந்து ஆய்வு நடத்தி அருகில் இருக்கக்கூடிய கட்டிடம் எப்போது வேணாலும் இடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் அல்லது இடி மின்னல் போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் உடனடியாக இந்த கட்டிடமானது விடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அருகிலுள்ள மக்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த கட்டிடத்தை இடிக்கலாம் என்ற போன்ற தகவல்களை வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து தமிழக அரசானது கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி இடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கடைசி நேரத்தில் அந்த வாய்ப்பு வந்து இல்லாமல் போனது. மீண்டும் இன்று பிற்பகல் 2 மணி முதல் 4 மணிக்குள் வெடிகுண்டுகளை நிரப்பி இந்த கட்டிடமானது தகர்க்கப்படுகிறது. தகர்த்து 10 வினாடிகளில் இந்த கட்டிடமானது தகர்க்கப்படும். அதைத் தொடர்ந்து குவியல்கள், அந்த வேஸ்டேஜ் எனப்படக்கூடிய இந்த குவியல்கள் வந்து 10 நிமிஷம் இந்த இடிபாடுகள் வந்து அந்த மொத்தமாக அமரும். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு வந்து 9 மணிக்கு மேல் வந்து செல்ல வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆட்டோக்களிலிருந்து ஒலிபெருக்குகள் வந்து அமைத்து தொடர்ந்து வந்து எச்சரிக்கைகள் வந்து விடுக்கப்பட்டு வருகின்றன. 100 மீட்டர் தொலைவுக்குள் யாரும் இருக்கக்கூடாது, மின் இணைப்பு துண்டிக்கப்படும், பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும், பாதுகாப்பாக செல்லக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும், அருகில் உள்ள திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். ஏற்கனவே சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2 மணி முதல் 4 மணிக்குள் இந்த கட்டிடமானது வெடிகளில் வைத்து இடிக்கப்படுவதன் காரணமாக, தகர்க்கப்படுவதன் காரணமாக இந்த கட்டிடத்தை பார்ப்பதற்காக ஏராளமானோர் வந்தம் உள்ளனர். எஸ், நன்றி திரு பாஸ்கர், உங்களுடைய ரிப்போர்ட்க்கு நன்றி. மௌலிவாக்கத்தில் ஒரு கட்டிடம் இடிக்கப்படும் கூடிய அந்த செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதே விஷயத்தில் இன்னொரு சென்னை கட்டிடங்கள் அப்படின்னு பேசிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்சர்வேஷன், முக்கியமான அப்சர்வேஷனாக பார்க்குறோம். ஏன் வந்து சிஎம்டியை வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு நம்ம கால் ஃபார் பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்டே கேள்வி கேட்குறாங்க. சென்னையில் விதிமீறல்களை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள், அதாவது இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கொடுத்த அப்ரூவலுக்கு மேலே ஒரு ஃப்ளோரோ இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர்ஸோ போட்டு பல பகுதிகளில், அது டி நகர் தொடங்கி ஜார்ஜ் டவுன் வரைக்கும் சென்னையில் பல நெருக்கடியான பகுதிகள் மட்டும் இல்லாமல் சபர்ப்ஸில் கூட நிறைய இடங்களில் வந்து விதிமீறல்கள் வந்து கடைபிடிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது சம்மந்தமாக கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிஐஎல்ல அப்சர்வேஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சிஎம்டிஏ வந்து கொஸ்டின் பண்ணக்கூடாது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். எத்தனை முறை கோர்ட் வந்து டைரக்டிவ் கொடுத்தும் கோர்ட் வந்து டெட்லைன்ஸ் கொடுத்தும் அதை மீட் பண்ணல அப்படின்னு. இந்த கோர்ட்டோட இந்த இன்டர்வென்ஷனை நம்ம எப்படி பார்க்குறோம்? இல்லை, கோர்ட்டோட இன்டர்வென்ஷன் ஐ திங்க் ரொம்ப ரைட் டயத்தில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க கோர்ட்டு வந்து அவங்க பல அவகாசங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த அவகாசங்கள் அதெல்லாம் அவங்க பார்க்கும் பொழுது சிஎம்டிஏ ஏன் அதை பற்றி அவங்க அது ரொம்ப ஒரு இதுவாக ரொம்ப அதிக கவனம் செலுத்தலைங்கிறது ரொம்ப ஆச்சரியக்குரியதாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, அவங்க ஏன் வந்து செய்யலை, நீங்கள் வந்து இந்த ரூல்ஸை நோட்டிஃபை பண்ணியிருக்கணும், ரூல்ஸ் நோட்டிஃபை பண்ணாதான் வந்து நாங்கள் ரெகுலரைசேஷன் செய்ய முடியும்லாம் இருக்குது. இந்த விதிமுறைகள் இது எல்லாமே வந்து அரசாங்கம் ஏற்றுறது தான். ஸோ அதனால் இது வந்து கோர்ட்டு சொல்லி தான் இவங்க அரசாங்கமோ அரசு துறைகளோ செய்யணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று சொல்லணும்னா, நீங்கள் சட்டமன்றத்தில் வைக்கிறீங்க, சட்டமன்றம் ஒரு சட்டத்தை இயக்குது, அதுக்கு பிறகு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த ரூல் ஆஃப் லா பற்றி ஆட்சியாளர்கள், ஆட்சியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதை பற்றி ரொம்ப, ஏன்னா அவங்க வந்து நீங்கள் ஒரு சாதாரண ஒரு டிராஃபிக் இதை வந்து வயலேட் பண்ணால் ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சாதாரண மனிதர்கள் அவங்க என்ன பண்ண பார்க்குறாங்க, இந்த மாதிரி விதிமீறல்கள்லாம் செஞ்சுட்டு அதில் இருக்கிறவங்க வந்து சம்பந்தப்பட்டவங்க வந்து மீது எந்த விதமான நடவடிக்கை இல்லைங்கிற பொழுது இது வந்து இந்த நம்ம என்ன சொல்கிற பொழுது அடிப்படை இதையே நம்ம சில சமயத்தில் அது மேலே ஒரு அவநம்பிக்கை வருவதற்கு அதிகாரிகளே இடம் கொடுக்கக்கூடாது, ஆட்சியாளர்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இது வந்து நான் ஒரு சின்ன பில்டிங் ரெகுலரைசேஷன் அது மட்டும் நான் பார்க்கல. ஏன்னா மக்களுக்கு வந்து அவனுக்கு வந்து அவன் அந்த டிராஃபிக் ரூல் வயலேட் பண்ணும் பொழுது அவன் பாதிக்கிறான். அவன் இதே மாதிரி செய்தியும் பார்க்கும் பொழுது என்னடாப்பா இன்னும் இவங்களாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த கோர்ட்டோட இன்டர்வென்ஷன் வந்து ஒரு ரைட் டைம். ஐ திங்க் இதை வந்து இனிமேலாவது சிஎம்டிஏ இந்த இன்டர்வென்ஷனுக்கு ஏதாவது ரெப்பகர்ஷன் இருக்குமாங்கிறது தான் அடுத்த பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்குறோம், இப்போது என்க்ரோச்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட சப்ஜெக்ட், ஆக்கிரமிப்புகள் அப்படின்னு நம்ம தனியாக பேசணும். ஆனால் இருக்கக்கூடிய பெர்மிஷனையும் மீறி கட்டடங்கள் வந்து கட்டப்படுது, ஒரு சர்டன் லிமிட்ஸையும் மீறி கட்டடங்கள் கட்டப்படுது, ஃபயர் சேஃப்டி நார்ம்ஸ் மீட் பண்ணப்படலை, இல்லை அந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலேஷன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படின்ற போது அவங்களோட சேஃப்டி மட்டும் இல்லாமல் சோஷியல் சேஃப்டியே வந்து இங்கே கேள்விக்குறியாகுது. ஸோ இது போன்ற விஷயங்களை வந்து இன்னும் கூட நம்ம விவாதிச்சுட்டு தான் இருக்கோம். அப்படிங்கிறப்போ இதில் நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோமா? பின்தங்கி இருக்கோங்கிறத விட நம்ம இந்த ரூல்ஸை நம்ம ரொம்ப சீரியஸாக நம்மளே எடுத்துக்கலையோ அப்படிங்கிறது தான் அந்த ஒரு தோட்டத்தை தான் ஏற்படுத்துது.
இதில் நம்ம பல விஷயங்கள் நம்ம எல்லாத்தையும் யோசித்து நிறைய, அதாவது ஆன் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சட்டங்கள் விதிமுறைகள் எல்லாமே என்னை பொறுத்தவரையிலும் ஒரு உலகத்தரத்து வாய்ந்தது தான். அதில் ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை, அதில் நம்ம பின்தங்கி இல்லை. பட் நம்மளே உருவாக்கி கொள்கின்ற விதிமுறைகளை நம்ம எந்த அளவுக்கு பின்பற்றுறோம், அதுதான் அதில் தான் நம்மளுக்கு பல விஷயங்களில் நம்மளுக்கு ஒரு பெரிய கேப் இருக்குது, இடைவெளி இருக்குது. இந்த விஷயத்துலையும் இடைவெளி இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை அந்த ஒரு நம்மளை பற்றி ஒரு சுய பரிசோதனை சிந்தனை செஞ்சு தான் செய்யணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னைக்கு உட்பட்ட பகுதிகள் கட்டட விதிகள் மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம். சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகள் வளர்ந்துட்டு வருது. அங்கெல்லாம் இப்போ சென்னை போன்ற பகுதிகளிலே இன்னும் இந்த நார்ம்ஸ்லாம் நம்ம மீட் பண்ணல, இதெல்லாம் இதுக்கே ஒரு ரெகுலேஷன் இல்லை. அப்படிங்கிறப்போ வளர்ந்து வரக்கூடிய பகுதிகள், அதுதான் நம்ம போரூர்லேயும் பார்த்துருக்கோம். மௌலிவாக்கத்தில் அந்த கட்டிட ஸ்டெபிலிட்டியிலேருந்து ஒரு பேஸ்லேருந்தே நம்மளுக்கு டவுட் வரும்போது அது அந்த பில்டரை நம்ம ப்ளேம் பண்ணாலுமே கூட, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அன்ஆத்தரைஸ்டு ஸ்ட்ரக்சர் எவ்வளோ கட்டப்படுது, இதுக்கான ஒரு மேண்டேட்டே இல்லாமல் போயிட்டு இருக்கோம். அப்படிங்கிற போது நம்மளுடைய பில்டிங் சேஃப்டி நார்ம்ஸ் தொடங்கி பல விஷயங்களில் கேள்விகள் எழதான் செய்யுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நகரமயமாக்கல் சரியான திட்டமிடல் இல்லாமல் போயிட்டு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது சிஎம்டிஏவே அதுக்காக தான். அது பேசிக்காக அந்த பிளானிங்னா வெறும் அந்த பில்டிங் பர்மிட்டுக்கு மட்டும் இல்லை, எப்படி இந்த சென்னை மாநகரம் வளர வேண்டும், அந்த வளரதை எப்படி திட்டமிடாக்குதல், இதுதான் அதனுடைய பெரிய மேண்டேட். பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ அதுதான். பட் சிஎம்டிஏ துரதிருஷ்டவசமாக அது ஒரு பில்டிங் பர்மிட் இஷ்யூயிங் அத்தாரிட்டி மாதிரி அது அந்த ஒரு சிறிய குறுகிய வட்டத்தில் அது போயிடுத்து. அதுலேருந்து வெளியில் வரணும். அது வெளியில் வரும்பொழுது தான் நீங்கள் சொல்கிற இந்த இஷ்யூஸ் எல்லாமே சரியாக டேக்கிள் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் ரெகுலேஷன்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் அதை எப்படி நம்ம பின்பற்றுறோம், அதில் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய இடைவெளி வருது. ஸோ அதனால் நீங்கள் இருக்கிற லாஸு ரெகுலேஷன்ஸு ரூல்ஸை நீங்கள் அதுக்கு மேலே போய் அதை கடுமைப்படுத்துறதுனால எனக்கு பெரிய புரட்சி வந்துடும் நான் நினைக்க மாட்டேன். பட் நீங்கள் இருக்கிறத எப்படி நீங்கள் பின்பற்றுறீங்க, அதை நம்ம அதை பண்ணிட்டு நம்ம அதுக்கு பிறகு நம்ம அதை இன்னும் என்ன வேண்டியிருக்கு, வேற தேவை பார்த்துக்கலாம். எக்ஸிகியூஷன்ல தான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம ஒரே ஒரு விஷயம் லிங்க் பண்ண பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங்ல சென்னை 15வது இடத்துக்கு வருது 17 சிட்டிஸ் இருக்கக்கூடிய லிஸ்ட்ல. அதுல சில கிரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பெர்மிட்ஸ் கொடுக்கறதும் கன்ஸ்ட்ரக்ஷன் அதை பற்றிலாமும் பேசுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றியும் மென்ஷன்ஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கவனம் நம்மளை ஒரு விதத்தில் வளர விடாமல் தடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோமா? அதாவது அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இப்போ அதாவது அவங்க மற்ற சிட்டிஸோட கம்பேர் பண்ணுறாங்க, அவங்க மற்ற இதோட இல்லை. அந்த கம்பேரிசன் அகைன் அதில் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை, ரொம்ப சப்ஜெக்டிவ். ஓகே, அவங்க நாளை அடுத்த வருஷமே நம்ம தமிழ்நாடு 5வது ரேங்க் கொண்டு வரலாம், 3வது ரேங்க் கொண்டு வரலாம், அது ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் தமிழ்நாடுக்குன்னு சில இன்ஹெரண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது, அடிப்படையாக சில இது இருக்குது. ஸோ அதனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லா அபைடிங் ட்ரெடிஷன் கல்ச்சர் இருக்குது. அதுதான் அதை நம்ம பேணி காக்கணும், அதை நரிஷ் பண்ணணும். அதுதான் நான் என்ன பொறுத்தவரையிலும் ரொம்ப ஒரு இதுவாக சொல்லுவேன். ஸோ மற்ற சில நீங்கள் சொல்கிற சில விதிமுறைகள் இதெல்லாம் அதாவது அதெல்லாம் ஒரு என்னை பொறுத்தவரையும் ஒரு அலங்காரத்துக்கான சில விஷயங்கள். அது நம்ம எப்பொழுதுமே தமிழ்நாடு ரொம்ப அதை பற்றி கவனம், நம்ம ஃப்ளாஷியாக இருக்க மாட்டோம், நம்ம போய் ரொம்ப மார்க்கெட்டிங்லாம் பண்ண மாட்டோம். ஸோ பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம பின்னாடி இருக்கோம்னு கூட சில பேர் கருதலாம், அதாவது ஒரு கன்சர்வேட்டிவாக இருக்கும் அப்படின்னு. பட் தமிழ்நாடுடைய ஸ்ட்ரென்த்து இந்த லா அபைடிங் நேச்சர் கல்ச்சர். ஸோ இதை நம்ம நீங்கள் சரியாக இன்னும் நரிஷ் பண்ணோம்னா, அதுக்கேற்ற மாதிரி அதிகாரிகள் அரசாங்கம் இந்த தனியார் நிறுவனங்கள் செஞ்சதுன்னா நீங்கள் இந்த ரேங்கிங்கில் நம்ம எங்கேயோ போயிடுவோம். அதனால ஏன்னா இங்கே ஒரு ஹை லிட்ரேட் பாப்புலேஷன் இருக்கு, உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் செக்டார் வெல் எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ அதனால் நம்மளுக்கு தமிழ்நாட்டினுடைய ஸ்ட்ரென்த்து அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம இன்னும் அதை நரிஷ் பண்ணணும். ஆனால் அதைத்தான் நான் சொல்வேன். அதுக்கு ஏற்ற மாதிரி சில அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சில விஷயங்கள் நம்ம சில கவனம் காமிக்காமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த போர்ட் டு மதுரை, இந்த மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம நிறுத்தப்பட்டுள்ளன. அதெல்லாம் நம்ம ரிவைவ் பண்ணி நம்ம செஞ்சு, அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம என்ன இன்னும் வலி சுயத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசித்தோம்னா
நம்ம அதுக்கு நிறைய நல்லா பண்ணலாம். அதில் வந்து நம்ம அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இதில் ஸ்ட்ரென்த் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கோங்கிறது தான் என்னுடைய ஐயம். இதில் கடைசியாக முக்கியமாக நம்ம விவாதிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் இருக்க தான் செய்யுது. ஆனால் அது எக்ஸிக்யூஷன் அப்படின்னு வரும்போது தான் ப்ராப்ளம். இத்தனை விதிமீறல்கள் இத்தனை நாள் நடக்கும்போது அரசாங்கம் அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தொடர்ந்து அரசாங்கங்கள் என்ன செய்து வந்தது அப்படிங்கிற கேள்வி வைக்கப்படுது. அப்படி பார்க்கும்போது லஞ்சம் ஊழல் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நம்ம பார்க்குறோமா? அப்படி வரக்கூடிய அடிக்கடி வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு நியாயப்படுத்தப்படுதா? லஞ்சம் ஊழல் இது ஒரு பெரிய பிலோசாபிக்கல் டாபிக். அண்ட் நீங்க போறீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உட்பட்ட இந்த அதாவது இது வந்து இல்லாமல் இருக்க முடியுமா? அதாவது ஒரு 1981 அப்போ இருந்த பிரதம மந்திரி வந்து லஞ்சம் ஊழல் எல்லாம் நியாயப்படுத்தாம பேசினாங்க. ஸோ இது வந்து என்னை பொறுத்தவரையிலையும் நீங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம செய்வோம் அப்படின்னாலே இந்த விஷயங்கள் வந்து சரியாயிடும். நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் இங்க வந்து நம்ம அந்த லஞ்சம் ஊழல் தான் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டை தடுக்குதாங்கிற கேள்வி தான் எழுது இல்லையா? இல்லை, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன பொறுத்தவரையிலையும் இதில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஆர் என்ஃபோர்ஸ்மெண்ட் செய்யாமல் இருக்கிறதுக்கு இது செஞ்சால் இது இருக்கும் அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ அப்படி இல்லை நாங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு மெசேஜை கொடுத்துட்டீங்கன்னா டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட் இட் வில் பி கண்ட்ரோல்ட். இலங்கை மற்றும் தமிழக மீனவர்களிடையே ஏறக்குறைய ஒரு 1.5 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவிருக்கு. அதுவும் முக்கியமாக இன்றைக்கி டெல்லியில் அந்த பேச்சுவார்த்தை நடக்கவிருக்கு. எப்போவுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீனவ பிரச்சனை வந்து ஒரு கடலோர மாவட்டங்களில் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது. தமிழகத்தில் ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். அப்படி பார்க்கும்போது அவர்கள் தரப்புலேருந்து நம்ம மீது குற்றச்சாட்டும் நம்ம தரப்புலேருந்து அவர்கள் மீது குற்றச்சாட்டும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பேச்சுவார்த்தை எவ்வளோ முக்கியம்னு பார்க்குறீங்க? இதிலிருந்து ஒரு முக்கிய தீர்வு ஏற்படும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? எனக்கு அதற்கான ஒரு நம்பிக்கை இருக்குன்னு மாதிரி தான் தெரிகிறது. ஒரு 2 விஷயம். ஒன்று வந்து இந்த தடவை ஜூலை மாதமே இதுக்கான ஒரு ப்ரிப்பரேட்டரி டிஸ்கஷன் நடந்திருக்கு. இந்திய அரசாங்கம் சுஷ்மா ஸ்வராஜ், அவங்க ராதா மோகன் சிங் எல்லாரும் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் ரொம்ப எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டாக்ஸ்க்கு முன்னால் நடத்திருக்காங்க. அப்புறம் நேத்திக்கு வேறு ஒரு மீட்டிங் இவர் தமிழக அரசாங்கத்துறையில் நடத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் இஷ்யூ பை இஷ்யூவாக என்ன செய்யலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதோடு மட்டும் இல்லாமல் அட் த ஹையஸ்ட் லெவல் 2 நாடுகளும் இது ஏதோ ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு ஜூலை மாதம் வந்து ரணில் விக்ரமசிங்கே அவங்க நாட்டு பாராளுமன்றத்தில் சொன்னார். இதுக்கு இந்த வருடத்துக்கு முடிவுக்குள்ள ஒரு தீர்வு சொன்னார் அவர். ஸோ அதனால் அது வந்து அவங்க இந்த 2 நாட்டுக்குள்ள ஒரு இணக்கத்தை உருவாக்குறதுக்கு அதுக்காக இது ஒரு தீர்வு கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. 3வது வந்து இப்போ 5ஆம் தேதி வந்து இலங்கை வெளியுறவு மந்திரியும் மீனவத்துறை மந்திரி நாளைக்கு வந்துட போறாங்க. பட் இருந்தாலும் 5ஆம் தேதி வந்து 2 முக்கிய மந்திரிகள் இலங்கையிலேருந்து அவங்க வரப்போறாங்க. ஸோ இது வந்து அவங்க ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு பற்றி அவங்க முதலியே ஏதோ ஒரு மாதிரி திங்கிங் ஐடியா வச்சிருக்கிறதுனால தான் ஃப்ரேம்வொர்க் ஒரு மாதிரி வந்துடும். இன்னி டாக்ஸில் வந்து அவங்க ஏதோ ஒரு சம் இஷ்யூஸ் த்ராஷ் அவுட் பண்ணுவாங்கங்கிறது தான் வந்து. ஏன்னா இன்னைக்கு 11 மணிக்கு ஆரம்பித்து 4:30 மணி வரைக்கும் நடக்க போகிறது அந்த கூட்டம் டெல்லியில். ஸோ அதனால் இதில் வந்து ஒரு தீர்வு வரும் தான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. எஸ், இது வந்து தொடர்ந்து நீண்ட கால பிரச்சனையாக பார்க்கப்படுறோம். இதில் கண்டென்ஷியஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரால் போட் ஃபிஷிங், டீப் சி ஃபிஷிங், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இரு தரப்புல இருந்து விட்டு கொடுத்து போவாங்கன்னு நம்ம பார்க்குறோமா, இல்லை 2 தரப்புக்கும் வந்து மேண்டேட்ஸ் கொடுத்து அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு ஆர்டர் மாதிரி ஒன்று வரும்? இல்லை, அதாவது அவங்க அதாவது இலங்கையில் இருக்கிற மீனவர்களும் நம்ம தமிழ் மீனவர்கள் தமிழர்கள் தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து பாரம்பரிய இதில் பண்ணுறாங்க, நம்ம வந்து ட்ராலர் பண்ணுறோம். ட்ராலர் கடந்த 40-50 வருடங்களாக செய்கிறோம். இதில் இப்போ அவங்களுக்கு நம்ம நம்பிக்கை கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட கால வரைக்குள்ள நாங்கள் இதை முடிச்சிடுறோம். அந்த நம்பிக்கையை நம்மளால் கொடுக்க முடிஞ்சதுன்னா, அந்த நம்பிக்கை கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதில் நம்ம சின்சியராக இருக்கோம் அப்படின்னா அவங்க அதை ஒத்துப்பாங்க. அவங்க வந்து ஒரேடியாக அது முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அது வந்து மைக்ரேஷன் ஒரு இதுலேருந்து இன்னொரு மீனவ ப்ராக்டிஸ்லேருந்து ஃபிஷிங் ப்ராக்டிஸ்லேருந்து போகிறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. ஸோ அது வந்து ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்து அதுக்கு நீங்கள் இல்லைங்க அதை நாங்கள் எங்களுடைய பேச்சை நம்புங்க அப்படின்னு நீங்கள் நம்ம வந்து ஒரு பலமாக அழுத்தமாக நம்ம சொன்னோம்னா, அவங்க சொல்கிறோம் நம்ம வந்து 3 வருஷம்னு சொல்கிறோம், 3 வருஷம் இல்லையா இல்லைப்பா 2 வருஷத்தில் முடிங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை நம்மளும் கொஞ்சம் நம்மளும் கீழே இறங்கி வரணும். எஸ். ஸோ அங்கே ஏன்னா அந்த பாதிக்கப்படுகிற மீனவர்கள் வந்து தமிழருங்க, அங்கே வந்து ஒரு பெரிய இது நடந்ததுக்கு பிறகு அவங்க மீண்டு வரணும்னு பார்க்குறாங்க. பொருளாதார ரீதியில் அவங்க ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நிலையும் நம்ம புரிஞ்சுண்டு
நம்ம அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்களுடைய கோரிக்கைகளையும் நம்ம வந்து ஒண்ணுக்கு இன்னும் 4 கூட செய்யறதுல ஒன்றும் தொப்புள் குடியேறவும்லாம் பேசிட்டு நம்ம வந்து நம்மளுடைய பொசிஷன்ல நம்ம ஃபார்மா இருப்போம். அவன் அப்படின்னா அவங்கள குறை சொல்றதுல ரொம்ப இது இல்லைங்க. லார்ஜர் பிக்சர் இதில் பார்த்தோம் அப்படின்னா மீனவர் பிரச்சனைக்கு வந்து ஒரு சுமூக தீர்வு காணப்பட்டால் இது வந்து இந்தியா இலங்கை இடையே டிப்ளமேட்டிக் சேனல்ஸில் ஒரு மேஜர் டெவலப்மெண்ட்டாக நம்ம பார்க்கலாமா? ஏன்னா நம்ம சார்க் கண்ட்ரிஸ் உட்பட்ட பல இடங்களில் நம்ம பல சேனல்ஸில் ஒரு நாடை ஐசோலேட் பண்ண ட்ரை பண்ணுறோம், நம்ம சைடில் வந்து ஃபாரின் ரிலேஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இலங்கை நீங்கள் சொன்ன மாதிரியே போஸ்ட் த வார் வந்து நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இந்திய கவர்மெண்டால் அங்கே செயல்படுத்தப்பட்டு வருது. அப்படி பார்க்கும்போது இந்த மீனவ பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தீர்வு அப்படி காணப்பட்டால் தமிழகத்துக்கும் வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் ஒன்று ஆடட் அட்வான்டேஜாகவும் டிப்ளமேட்டிக் சேனல்ஸில் ஸ்ரீலங்காவோட நம்மளுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டாகவும் இதை பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. இல்லை, நான் அது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் நம்ம அது பார்க்கணும்னு எனக்கு அதில் வந்து ஆரோக்கியமானதாக நான் கருத மாட்டேன். அதை விட்டுருங்க. அது ஏன்னா இது வந்து 2 நாட்டு உறவு. 2 நாட்டு உறவுல என்ன ஆயிடுதுன்னா இந்த மீனவர் பிரச்சனை வந்து எப்படியோ கடைசியில் போய் அங்கே போய் நிற்கிறது. எஸ். ஸோ அவங்களால அதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியறதில்ல. ஸோ நம்ம வந்து ஒரு தரப்பில் பார்த்தீங்கன்னா சைனா வந்து அவங்களுடைய இதை வந்து எல்லாரோடையும் நட்பு காட்டணும். ஏன்னா சைனா நம்மளோட பெரிய கண்ட்ரி, நம்மளோட பொருளாதார ரீதியில் பலமான கண்ட்ரி. அதனால் அந்த நாடு வந்து இலங்கைக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறதுல அது வந்து அது என்பதுலையும் அது ஒன்றும் தவறா இல்லை. ஓகே. ஸோ அவங்களுக்கு ஈடு நம்ம கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து வட மாகாண மக்களுக்கும் கிழக்கு மாகாண மக்களுக்கும் அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் மட்டும் இல்லை அந்த மக்களுக்கு நம்ம செய்யணும் போகணும்னா இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்காதபடி, இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்காதபடி நம்ம வேற எதுலையும் நம்ம வந்து அங்கே போய் பெரிய செய்ய முடியாது. ஸோ அதனால இந்தியாவினுடைய ஒரு இதை காமிக்கணும். ஏன்னா இந்தியா மேலே இருக்கிற ஒரு சில இந்த உணர்வுகள் இருக்கு, ஒரு எதிர்ப்பு உணர்வுகள், அதெல்லாம் தணிக்கணும்னா இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்க வேண்டியதில் இந்தியாவுக்கு அதிக பொறுப்பு இருக்கு. எஸ். இந்த மீனவ பிரச்சனை வந்து சுமூகமான ஒரு தீர்வு ஏற்படணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இங்கே இது முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியா இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த டென்ஷன்ஸ் இன்னும் சற்றும் குறையாத அளவுக்கு காஷ்மீரில் தொடர் அக்ராஸ் த லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பிரீச் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 இந்தியன் சிவிலியன்ஸ் வந்து கொல்லப்படுறாங்க. ஸோ இந்த பாகிஸ்தானோட இந்த சீஸ்ஃபயர் வயலேஷனுக்கு நம்ம தக்க பதிலடி கொடுத்துட்டு வந்தாலுமே கூட இது தொடர்ந்து வருது. இது கவலைக்குரியதாக பார்க்குறோமா இல்லை இது எப்போவுமே நடக்கிறது தான், சர்ஜிக்கல் அட்டாக் அப்புறம் இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசுறோம் அப்படின்னு எடுத்துக்கணுமா? அதாவது மக்கள் இறந்து போயிருக்காங்க, ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நான் வட இந்தியாவில் வாழ்ந்ததுனால அது என்னால் உணர முடியாது இது எந்த அளவுக்கு அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு. ஆனால் நம்ம வந்து இது எவ்வளவு நாளைக்கு நம்ம இந்த ஒரு டென்ஷனை வச்சிருக்க போகிறோம். ஸோ அது வந்து அதனால பொலிட்டிக்கல் நெகோசியேஷன்ஸ், டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் அது தொடரணும். இது நடந்து தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. அது பேச்சுவார்த்தை நடக்கும்போது கூட சிலது நடக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து இதை வந்து எப்படி நம்ம வந்து மீனவர் பிரச்சனையை முடிக்கணும்னு நம்ம இதுவாக இருக்கிறோமோ அதே மாதிரி இதுவும் வந்து முடிக்கணும், அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் தான் நான் வந்து அப்படிதான் நான் பார்ப்பேன். ஏன்னா இது வந்து பொதுமக்கள் இறந்து போகிறது வந்து நம்ம வந்து 50 வருஷமாக செத்து போகிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமேன்னு நம்ம வச்சுக்க முடியாது. இதுக்கு ஒரு தீர்வு வரணும், நிரந்தர தீர்வு வரணுங்கிற மாதிரி முறையில் தான் நம்ம காரியங்கள் செய்யணும். இப்போ இந்த 8 பொதுமக்கள் வந்து உயிரிழந்ததற்கும் இத்தனை நாட்கள் வந்து அதுவும் ஒரு மாத காலத்தில் நம்ம இழந்த இராணுவ வீரர்களுக்கும் நம்மளும் வந்து தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்கோம் பார்க்குறோம். அன்வெரிஃபைட் ரிப்போர்ட்ஸ் நிறைய சொல்றதுன்னா பாகிஸ்தான் தரப்பில் கூட உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ டிப்ளமேட்டிக் சேனல்ஸில் இன்னும் இதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிற மாதிரி அறிகுறி கூட தென்படலை. அப்படிங்கிறப்போ இது எப்படி இந்த ஸ்டோரி டெவலப் ஆகும்? அதாவது நம்ம இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கோல்டு வார் நடந்த சமயத்தில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேசிட்டு தான் இருந்தாங்க. எஸ், அவங்க பேசவே இல்லைன்னு இல்லை, அவங்க பல விதமான அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதனால நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது அது ஏதோ வந்து ஒரு ப்ரீ கண்டிஷன் டு எக்ஸ் ஆர் ஒய். ஆனால் நம்ம வந்து நிறைய ஓவர்ச்சர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட அதுக்கு அவங்க சைடில் ரெசிப்ரோகேஷன் சரியா இல்லாததையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அது அப்படி நம்ம அதாவது அப்படிதான் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன், அவங்க வந்து நீங்க இன்னும் சொல்ல போனா அது வந்து பாகிஸ்தான் ஒரு சிறிய நாடு, பாகிஸ்தான் பல தாக்குதல் கீழே இருக்கிற நாடாகவும் கருதுறாங்க. அவங்களுக்கு சில ஜென்யூன் ஃபியர்ஸ் இருக்கு, அவங்க செய்யறத நியாயப்படுத்தலை. ஸோ அதனால நம்ம அதை புரிஞ்சுட்டு நம்ம வேற ஏதாவது நம்ம செய்ய முடியுமான்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லி இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முறையில் யாராவது ஈவன் ட்ராக் 2 சேனல்ல ஏதாவது செய்ய முடியும்னா கூட அகாடமிஷியன்ஸோ இது அவங்க மூலமாக ஏதாவது நம்ம டிஸ்கஷன் நடத்த முடியும்னா கூட நம்ம அதை பற்றி கூட யோசிக்கலாம். அதாவது டிப்ளமேட்ஸு கவர்மெண்ட்டு தான் நேர பேச முடியாது,
ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் இல்லாட்டா சம் சயின்டிஸ்ட் வெல் மீனிங் பீப்புள் அவங்க மூலமாகவும் ஆரம்பிக்கலாம். உயிரிழந்த அந்த 8 இந்திய பிரஜைகளுக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிந்து கொண்டு அவர்களுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய அனுதாபங்களை தெரிந்து கொண்டு மௌலிவாக்கம் தொடங்கி காஷ்மீர் வரை பல முக்கிய விஷயங்களை இன்றைய தினம் நாம் விவாதிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் பொழுதில் நடக்கக்கூடிய பல முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தி அரங்கிலிருந்து விவாதிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.